ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெஸிஸ் ஜர்னி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேறு நாள் நடந்த நிறைய விஷயங்களை கம்பைன் பண்ணி நான் இந்த vlog-ஆ எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, என்னோடய வீட்டிலேருந்து நான் எடுத்தது. இது எப்போனா, நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களோட மாமா வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு 1 day ட்ரிப் தான். ஸோ சும்மா ஒரு நம்ம ஷோல்டர் பேக்லேயே நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி கவர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான பேக்கிங் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ எங்களோட ஏரியாவிலேருந்து நாங்கள் மெட்ரோ பிடிச்சி மெட்ரோலேருந்து டேரெக்டாக நம்ம கோயம்பேடு மெட்ரோவுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பிளான். ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. அதனால் ரொம்ப அவசரமாக போகிற மாதிரி இருந்தது. பட் எனிவேஸ் கரெக்டாக நாங்கள் பஸ்ஸை போய் பிடிச்சிட்டோம். பறக்க ஓடி போய் நாங்கள் ஒரு சாட்டர்டே நைட் கிளம்பி போனோம். சண்டே வேளாங்கண்ணியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சண்டே நைட் கிளம்பி மண்டே மார்னிங் நம்ம இங்கே வந்துடுற மாதிரி. ஸோ கரெக்டாக 9:45க்கு கோயம்பேடு டு வேளாங்கண்ணி சாட்டர்டே நாங்கள் கிளம்புனோம். அண்ட் பஸ் 10 o'clock போல் கிளம்பிச்சு. அண்ட் பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ரைடை நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்ச நேரத்தில் அடிக்கிற குளிர் காற்றுல யாராலையுமே குளிர் தாங்க முடியல. எல்லாருமே குளிரில் நடுங்கிட்டு இருந்தோம். பெட்ஷீட் மூடி இருந்தாலுமே அந்த மாதிரி தான் போச்சு இந்த ரைடு. அண்ட் வேளாங்கண்ணிக்கு வந்த ரீசன் பார்த்திங்கன்னா, மாமாவுக்கும் தம்பிக்கும் மொட்டை அடிக்கிறதுக்காக. ஸோ அவங்க 2 பேரும் போய் அவங்க வேண்டுதலை முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அப்படியே ஒரு டீ வடையை நாங்கள் சாப்பிட்டுட்டு கையோட பீச்சுக்கு போய் குளிக்க போயாச்சு. சீரியஸ்லி நான் எத்தனையோ வாட்டி பீச்சுக்கு போயிருக்கேன். இப்போ போனதுலேயே இந்த வாட்டி தான் நான் ரொம்பவே டெப்த்துக்கு போய் பீச்சில் ஆட்டம் போட்டதுனா இந்த வாட்டி தான். என்னோடய ஹோல் பாடியுமே நனைஞ்சிருச்சு. அந்த மாதிரி டெப்த்துக்கு போய் கொஞ்சம் ஆட்டம் போட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ரூமுக்கு போயாச்சு. ரூமுக்கு போகிற வழியில் பார்த்திங்களா, க்யூட்டான டாகீஸ் அழகாக படுத்துட்டு இருந்துச்சு. இதனால் வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியல. ஸோ டக்குனு கேப்சர் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா, அந்த வேளாங்கண்ணியோடைய அவங்களே ஒரு ரூம் வச்சுருப்பாங்க இன்டர்னலாக. அந்த ரூம்ஸ் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஸ்டே பண்ணுறதுக்காக. எங்களுக்கு கொடுத்தது C Block 2ல் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ரூமில் 3rd floor எங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3 மாடி ஏறி போய் நம்ம ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா 1 டேக்கு ஒரு 6 மெம்பர்ஸ்க்காக 3 bed உள்ள ரூம் கொடுத்துருந்தாங்க. அதோட காஸ்ட் 1 டேக்கு பார்த்திங்கன்னா 1000 rupees வரும். ரூமை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே நல்லா டைடியாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா கிடையாது. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸ்டில் சர்ச்சோட ரூமுங்கிறதுனால நம்ம அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பேசிக் நீட்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம எல்லா கோவில் இருக்கிற எல்லா கெபி எல்லாத்துலேயுமே கொஞ்ச நேரம் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு வரதுக்காக கிளம்பிட்டோம். அப்படி போயிட்டுருக்கையில் மத்தியானம் லன்ச் டைம் அப்போ என்னென்னா, நம்ம சர்ச்சுக்குள்ளேயே வேளாங்கண்ணியில் அங்கே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த லன்ச் டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட 3 மணி நேரத்துக்கு. நம்ம கூட இப்போ ஒரு விசிட்டராக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட அன்றைக்கி டே நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட அந்த செலவை எடுத்துக்கலாம். டெய்லி ஒர்க்லேருந்து ஒரு பிரேக் எடுத்து இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு ஃபேமிலியாக போயிட்டு வர்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நமக்கு நல்லா. ஸோ பீச்சுக்கு மீன் சாப்பிட்லனா எப்படி? ஸோ ஒரு மீன் கடைக்கு போய் மீன்லாம் நல்லா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ 1 day ட்ரிப்புங்கிறதுனால இதோட நாங்கள் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். அப்படியே அந்த நம்ம சர்ச்சுக்கும் பீச்சுக்கும் நடுவில் இருக்க கடைகள் எல்லாமே அப்படியே ஒரு எட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஏதாச்சும் நமக்கு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அதை வாங்கிட்டு அதோட நம்ம பஸ் ஸ்டாண்டு போய் கிளம்பியாச்சு. இப்படி தான் போச்சு எங்களோட 1 day வேளாங்கண்ணி ட்ரிப். அண்ட் இந்த ட்ரிப் நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைமை ஒட்டி. ஸோ நிறைய கிறிஸ்மஸ் ரிலேட்டட் பொருட்கள்லாம் நம்ம சர்ச்சில் விற்றுட்டு இருந்தாங்க. அதை தான் நான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஹை எண்டு தான். பட் இது ஸ்டில் சர்ச்சோட கடைங்கிறதுனால நான் ப்ரைஸ் எல்லாம் அவ்வளோ பார்க்கல. நான் வாங்கிட்டேன். இந்த குடியில் ஒரு குட்டியாக அழகாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கினேன். அப்புறம் ஒரு குட்டி சாண்டா பொம்மை வாங்கினேன். எல்லாமே சேர்த்து எனக்கு ப்ரைஸ் ஒரு 500 கிட்ட வந்தது. இதெல்லாம் வச்சு தான் நான் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு DIY குடில் மாதிரி பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. அதோட அவுட்புட்டுமே ரொம்ப அழகாக வந்தது. ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் December 24th எனக்கு மேரேஜ் ஆகி 2 months இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு கேண்டில் லைட் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் இருக்க கேக் ரெசிபி தான் நான் இந்த டின்னருக்காக செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. அண்டு ஓவரால் இந்த லுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே வீட்டில் உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் மெமரி க்ரியேட் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம்.
கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. அங்கேருந்து கட் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி எங்களுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இதோட ஸ்டோரி என்னென்னா, நாங்கள் ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு லோக்கல் கோல்டு ஷாப்பில் அப்படி தான் எங்களுடைய அப்பாவோட டேட் ஆஃப் பர்த்தை அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு ரேண்டமாக இப்போ எனக்கு கால் வந்துச்சு. என்னோடய மொபைல் நம்பர் அங்கே இருக்கிறதுனால எனக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ இன்றைக்கி உங்கள் பர்த்டே தானே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவோட பேர் சொல்லி சொன்னாங்க. நானுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொன்னோடனே ஓகே, உங்களுக்காக நாங்கள் ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு அது டெலிவரி வரும் நாளைக்கு, எந்த டைமில் டெலிவரி பண்ணணும், அப்புறமேட்டு அந்த கேக் மேலே எழுதுறதுக்கு ஒரு நோட் கொடுங்க அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் டைமிங் அண்ட் அந்த கேக் மேலே எழுதுறதுக்கு நோட் கொடுத்துருந்தேன். தேங்க்யூ டேடி ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணி டெலிவரி வந்து எங்கள் வீட்டில் ஆயிருக்கு. நான் தான் இதோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணேன். பட் எனக்கு இந்த கேக்கில் ஒரு பீஸ் கூட கிடைக்கல. எல்லாமே எங்கள் வீட்டுக்கு தான் போச்சு. அவங்க நல்லா கட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேக் நாங்கள் இது வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு வெட்டினது கிடையாது. பட் ரேண்டமாக எதிர்பாராத விதமாக இது மாதிரி நடந்தது. ரொம்ப ஹாப்பி. ஸோ எஸ், தேங்க்யூ டேடி ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். See you all in next video. Bye bye.